முதல்வர் விஜய சந்திக்க விரும்பாத ரஜினிகாந்த். முயற்சி பண்ணி பார்த்தும் நேரம் குடுக்கலையா? ரஜினிகாந்த், விஜய் சந்திப்பு நடக்காதது தொடர்பா புதிய தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. ரஜினி கிட்ட வாழ்த்து பெற விஜய் முயற்சி பண்ணதாவும், பெங்களூரு போறதா சொல்லி விஜய சந்திக்க விரும்பல அப்படின்னும் சொல்லப்படுது. தமிழக முதல்வர் விஜய் அரசியல்ல எதிர்காலத்துல நின்னவங்க உட்பட மூத்த அரசியல் தலைவர்கள மரியாதை நிமித்தமா சந்திச்சுட்டு வராரு. அந்த வகையில நடிகர் ரஜினிகாந்த விஜய் சந்திக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில ரஜினிகாந்த் பெங்களூரு புறப்பட்டு போயிட்டாரு. தமிழ்நாடு முதல்வர் விஜய் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மட்டும் இல்லாம எதிர்முகாமில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திச்சு பேசி வர்றது பாராட்ட பெற்று வருது. அண்ணா காலம் மாதிரியே தமிழக அரசியல்ல மறுபடியும் அரசியல் நாகரீகம் தழைத்தோங்கி இருக்கிறதா பல்வேறு தரப்பினரும் பாராட்டிட்டு வராங்க. திமுக தலைவர் ஸ்டாலின அவரோட வீட்டுக்கே போய் சந்திச்சாரு. அதே மாதிரி வைகோ, அன்புமணி, சீமான் இவங்களையும் சந்திச்சிருந்தாரு. தனக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளோட தலைவர்களை சந்திச்சு விஜய் வாழ்த்து பெற்றாரு. திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட தலைவர், அப்புறம் அதிமுகவுல சி.வி. சண்முகம் தலைமையிலான குழுவையும் சந்திச்சாரு. முதல்வர் விஜய் நடிகர் ரஜினிகாந்தையும் சந்திச்சு பேசலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அப்படியான ஒரு சந்திப்பு நிகழல. இந்த நிலையில ரஜினிகாந்த் முதல்வர் விஜய் சந்திப்பு நிகழாததை பத்தி புதிய தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. அதாவது, விஜய் தரப்புல ரஜினியை சந்திக்க முயற்சி நடந்ததாவும், ரஜினிதான் அதை தவிர்த்ததாவும் சொல்லப்படுது. அதாவது, ரஜினி கிட்ட வாழ்த்து பெற விஜய் முயற்சி பண்ணதாவும், பெங்களூரு போறதா சொல்லி விஜய சந்திக்க விரும்பல அப்படின்னும் சொல்லப்படுது. முதல்வரா விஜய் பதவி ஏற்றதுக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்க பலரும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா ரஜினிகாந்த் இதுவரைக்கும் வாழ்த்து கூட தெரிவிக்கல. கமல்ஹாசன் நேத்து கூட வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. ஆனா ரஜினிகாந்த் தேர்தல் முடிவு வெளியான அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை வாழ்த்தி பதிவிட்டிருந்தாரு. நடந்து முடிஞ்ச தமிழக சட்டமன்ற தேர்தல்ல பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவரோட கட்சியினருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவிட்டிருந்தாரு. ரஜினியோட பதிவுக்கு தாவேகா தலைவரும் முதல்வருமான விஜய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு இப்பதான் ரிப்ளை பண்ணிருக்காரு. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் அன்பான வாழ்த்துதலுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அப்புறம் விஜய் இவங்க 2 பேரோட ரசிகர்களும் கடந்த சில தினங்களாவே சமூக வலைதளங்கள்ல கடுமையான வார்த்தை யுத்தம் நடத்தினதை பார்க்க முடியுது. விஜய் முதல்வர் ஆவதற்கு முன்னாடியே நடந்த பல்வேறு பரபரப்பு திருப்பங்களை வச்சு யூகமா பல தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல விவாதிக்கப்பட்ட நிலையில விஜய சந்திக்கிறத ரஜினிகாந்த் தவிர்த்திருக்கிறதா வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் சமூக வலைதளங்கள்ல விவாத பொருளா மாறியிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் பெங்களூரு புறப்பட்டு போனாரு. அப்ப கூட அவர்கிட்ட விஜய் முதல்வரானதை பத்தி ரசிகர்கள் கேள்வி எழுப்புனாங்க. அந்த கேள்விக்கு சிரிப்பு மட்டுமே பதிலா கொடுத்துட்டு வேற எந்த கருத்தையும் சொல்லாம ரஜினிகாந்த் கடந்து போனதும் குறிப்பிடத்தக்கது.